மேஷராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. உன்னை அன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன். கண் கண்ட தெய்வமே, கலியுக வரதனே, கந்தன் என்ற பெயர் சொன்னால் கடிதாக நோய் தீரும். புவனேஸ்வரி மைந்தா, போற்றினேன் திருவடியை, திருவடியை நம்பினேன், திருவடி சாட்சியாக. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்ல. இப்படிப்பட்ட உயர்ந்த தெய்வமான அந்த முருகப்பெருமான வணங்கி ஏப்ரல் மாதத்திற்கான பலன்களை பார்க்கலாங்க. கண்ணீர் விட்டாலும் உங்களுடைய விதி இதுவாதான் இருக்க போகுது. மேஷர் ராசிக்கு குறிப்பா இந்த ஏப்ரல் மாதம் 14க்கு பிறகு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்தே தீருங்க. அது என்ன ஏதுங்கிற தெளிவா பார்க்கலாம். குறிப்பா ஒவ்வொரு மாதத்துக்கான பலன்களை நம்ம எப்படி காணிக்கிறோம்னா, இந்த மாதத்துல உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கான பலன் என்ன, மேலும் இந்த மாதிரி எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க, அதை பொறுத்துதாங்க உங்களுக்கு பலன் அமையும். சோ இதை பேஸ் பண்ணி பாக்குறப்ப மேஷ ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம்ங்கிறது சாதகமா பாதகமா தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நாளும் பொழுதும் நமக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சு தெரிஞ்சுக்கிட்டா கூட நம்ம தற்காத்துக்க முடியும். அந்த வகையில தாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது. உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவானுக்கு உரிய தெய்வமான முருகப்பெருமான வணங்கி இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து கேளுங்க. உங்க வாழ்க்கையில நலம் கூடட்டுங்க, வளம் பெருகட்டும். பொதுவா மேஷராசி அப்படின்னாவே ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப மென்மையானவங்க, யார்ட்டையும் சண்டைக்கெல்லாம் போக மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரையும் அரவணைச்சுதான் வேலை பார்ப்பீங்க. ஆனா நினைச்சதை சாதிக்கணும்னு நினைப்பீங்க. அது மத்தவங்க நினைப்பாங்க, அப்பா இவனுக்குலாம் ஈஸியா கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க மத்தவங்க மாதிரி வம்படியே எந்த வேலையும் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் திட்டம் தீட்டுவீங்க, அதுக்கப்புறம் அதற்கான வழியை பார்ப்பீங்க. விடாமுயற்சிக்கு சொந்தக்காரங்க, அதை அடையிற வரைக்கும் மன உறுதியோட போராடக்கூடியவங்க, உழைப்பால முன்னேறுவீங்க, உயர்ந்த பிறகும் மற்றவங்களுக்கு வழி காட்டுவீங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படித்த மேஷ ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம்ங்கிறது ஏற்றமா இருக்க போகுதா இல்ல இறக்கமா இருக்க போகுதா? மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் அஸ்வின் நட்சத்திரம், பர் நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு ராசியில கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசியில சந்திர பகவான் ஆட்சி பண்றாரு. அதுவே தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஆட்சி பண்றாரு. அடுத்த தைரிய வீரிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும், லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானும், அவர் கூடவே சனி பகவானும் கூட்டணியில நிக்கிறாங்க. அடுத்து ஐயன சயன போகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் பாம்பு கிரகமான ராகு பகவானும், அவர் கூடவே நல்ல உயர்வான வாழ்க்கையை அருளக்கூடிய சுக்கிர பகவானும் கூட்டணியில இருக்காரு. அவர் வக்ரகதியில இருக்காரு. இவர் கூடவே சூரிய பகவானும் கூட்டணியில இருக்காங்க. அதுதான் ஐயன சயன போகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் ராகு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், இவங்க 3 பேரும் கூட்டணியில இருந்துகிட்டு வளம் வராங்க. ஆனா சுக்கிர பகவான் மட்டும் என்ன பண்றாரு? வக்ரகதியில நிக்கிறாரு. இதை தொடர்ந்து கிரக மாற்றம்னு பார்த்தாக்க இந்த மாதத்துல வரக்கூடிய 7/4/2025 அன்னைக்கு உங்களுடைய அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல சுகஸ்தானத்துக்கு மாற போறாரு. இவரை தொடர்ந்து புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் 10/4/2025 அன்னைக்கு லாபஸ்தானத்துல இருந்து ஐயன சயன போகஸ்தானத்துக்கு மாற போறாரு. மூன்றாவதா 14/4/2025 அன்னைக்கு சூரிய பகவான் ஐயன சயன போகஸ்தானத்துல இருந்து உங்க ராசிக்கு மாற்றமாகிறாரு. அதே மாதிரி இந்த மாதத்துல 26/4/2025 அன்னைக்கு ராகு பகவான் ஐயன சயன போகஸ்தானத்துல லாபஸ்தானத்துக்கும், அதே நாள்ல கேது பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாங்க. அதாவது ராகு பகவானும் கேது பகவானும் ஒரே நாள்ல இடம் மாறுறாங்க. இதை தொடர்ந்து மாத்திரை இறுதி நாள்னு சொல்லக்கூடிய 30/4/2025 அன்னைக்கு புதன் பகவான் ஐயன சயன போகஸ்தானத்துல இருந்து உங்க ராசிக்கு மாற்றம் ஆகுறாரு. இத வச்சு நம்முடைய மேஷத்திற்கு இந்த மாதம்ங்கிறது எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சாலும் சரி, அதாவது எடுத்துக்கொண்ட காரியத்துல தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆர்வமும் லட்சிய நோக்கத்தோட ஒரு விஷயத்தை எப்படி செய்யணுங்கிறத அந்த தக்க விதத்துல செயலாற்றி சாதனை புரிய போறீங்க மேஷ ராசி அன்பர்களே. நீங்க எடுத்த வேலையை சரியான நேரத்துல முடிக்கூடிய வல்லவர்கள். இந்த மாதம்ங்கிறது சமூகத்துல உயர்ந்தவர்கள் மத்தியில புதியதொரு மரியாதையும் வரவேற்பையும் உங்களுக்கு கிடைக்க பெற வைக்க போகுது. அதாவது விஐபிகளுக்கே நீங்க விஐபியா மாறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொல்லைகள் தோன்றி மறையுங்க. ஆனா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி
உங்களுடைய உறவுங்கிறது ஒற்றுமையா இருக்க போகுது. சீரான நிலை காணப்பட போகுது. எல்லாத்த விட சிறப்பான விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில உங்களுடைய நற்செயல்கள் இருக்க போகுது. சொல்லுவாங்க இல்லையா, இவன் செய்யக்கூடிய நல்ல விஷயத்துக்குலாம் ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்போம்பா அப்படின்னு மத்தவங்களுடைய வாய் வாழ்த்தக்கூடிய அளவுக்கு, அவருடைய மனசு மகிழ்ச்சியோட உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் பல வகைகள்ல பாராட்டுகளை பெறப்போகுது. அதே மாதிரி தந்தை வழி உறவுக்காரங்க உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அவங்களுடைய தேவைக்கு உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து வருவாங்க. அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும், அரசாங்கத்துறையா இருக்கட்டும், தனியார் துறையா இருக்கட்டும், உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாக போகுது. உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நிறைந்த வகையில நல்ல வேலை கிடைக்க போகுது. அதே மாதிரி தொழிலதிபர்களா இருக்கீங்க, சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா புதிய சந்தை வசதிகளையும் அதிகமா பெற போறீங்க. பொருளாதார வரவுகளை பெற போறீங்க. தொழில மேன்மைக்கான அஸ்திவாரத்தை போட போறீங்க. ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கடை வச்சு நடத்திட்டீங்கன்னாக்கா புதிய கிளைகளை தொடங்குவீங்க. வியாபாரம் அப்படிங்கறது பெருகுதுங்க. எந்த வகையிலுமே தொழில் ரீதியா மேஷ ராசிக்கு இந்த மாதம்ங்கிறது கொஞ்சம் கூட சளைச்சது கிடையாது. மென்மேலும் வளர்ச்சி அடைய போறீங்க. தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா, வியாபார ரீதியா, என்ன நீங்க தொழில் செய்தாலும் சரி, எந்த துறைகள்ல நீங்க இருந்தாலும் சரி, வளர்ச்சி உண்டு. அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க கை ஓங்கி இருக்கக்கூடிய நேரங்க. கைத்தொழில் ஒண்ண கத்துப்பீங்க. தொழில் ரீதியா வேலையிலயும் சரி மேன்மையை பெற போறீங்க. அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று நிறைவான பொருளாதாரத்தை பெற போறீங்க. இதுவே திருமண வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வரன் அமையும். அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சினிமா, நாடகம், சின்ன திரை, ஆடல், பாடல் இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வாய்ப்புகள் கிடைக்கும். அதனை தொழிலை பொறுத்த வரைக்கும் அதிக அக்கறையோட செயல்படுத்த போறீங்க. நிறைவான பொருளாதாரம் இருக்க போகுது. அதிகமான புகழ் பெறக்கூடிய நேரம். இதுவே அரசியல் துறையில இருக்கீங்க, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க, உங்களுடைய நல்ல செயல்பாடுகள் அது வந்து எல்லாரும் பார்த்து பாராட்டக்கூடிய வகையில உயர்வை பெற்று புகழை கொடுக்க போகுது. அரசியலுடன் இணைந்த வகையில உடைய தொழில் வாய்ப்பையும் பயன்படுத்திக்க போறீங்க. அரசு சார்ந்த அதிகாரிகிட்ட உங்களுக்கு அனுசரணை இருக்கும். ஏற்றம் பெற போறீங்க. அடுத்த மாநில பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்புல உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு தகுதிக்கேற்ற சிறந்த வாய்ப்புகளை பெற போறீங்க. இன்னும் சிறப்பா சொல்லனாக்க மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ யாரா இருக்கட்டும், எந்த துறைகள்ல இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகள் பெற்று தன்னிறைவா இருக்க போறீங்க. அதாவது போதும்பா, என்ன ஒரு வசதி வாய்ப்பு, எல்லாமே எனக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க மனசார உங்களுடைய பொருளாதார வசதி வாய்ப்பை நீங்க நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது ஏற்றத்தை கொடுக்க போகுது. பணத்திற்கு ஒரு பஞ்சமும் இருக்காது. அதாவது இந்த மாதம்ங்கிறதே உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா தாங்க இருக்கு. புதிய முடிவுகளை மேற்கொள்வீங்க. புதிய வேலை வாய்ப்பு முயற்சிகளை செய்வீங்க. புதுசா வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்பட போறீங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் நீங்க போகுது. நன்மதிப்பை பெற போறீங்க. வியாபாரத்துல திறமையா செயல்படுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமா முடிச்சிட்டு சந்தோஷப்பட போறீங்க. உங்களுடைய பேச்சு திறமை வெளிப்படும். சிக்கலான சூழ்நிலை வரக்கூடிய சமயத்துல கூட உங்களுடைய சாதுரியமான திறமையினால சிக்கல்ல சுலபமா சரி செய்ய போறீங்க. இந்த மாதம் வந்து படிக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்க இன்னும் அதிகமான நட்பலன்களை பெற முடியுங்க. இன்னும் ஒரு படி மேல சொன்னா, உங்களுக்கு இந்த மாத்திரை தொடக்கம் வந்து கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா முடிவுங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அது திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது. உங்களுடைய துணை வந்து உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. காதல் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும். காதல் உறவுங்கிறது திருமண பந்தத்துக்கு நிச்சயிக்கப்படும். 2 வீட்டார் சம்மதத்தோட காதல் வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுது. அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் போயிட்டு வருவீங்க. வீட்டிற்கு வந்து சில விருந்தினர்கள் வருவாங்க. செலவுகள் குறித்து மனசுல பயம் இருந்துச்சு இல்லையா, அந்த பயம் விலகக்கூடிய அளவுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதே மாதிரி நீங்க பணிபுரியக்கூடிய இடங்கள்ல அலுவலகத்துல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா அரசாங்க வேலையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பா எல்லா விதங்கள்லுமே உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் மறையுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறையும் இருக்காது. இருந்தாலும் கண் பிரச்சனை சம்மந்தமா தொந்தரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு பயணம் போறதுக்கான அதிர்ஷ்டம் இருக்கு. இன்னும் தெளிவா சொன்னாக்க மேஷ ராசிகளுக்கு 5 கிரகங்கள் 12ஆம் இடத்துல கூடி இருக்கிறதுனால இந்த 5 கிரகங்களுமே உங்க ராசியில இருக்கிறது சுப செலவுகளை உண்டாக்கும் காலகட்டங்க. பணம் கையில இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும். ஆனா சுப செலவு தான், பயம் வேணாம். இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் 3வது மற்றும் 4வது நாட்கள்லயே செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார்.
பொதுவா உங்களுடைய ராசிநாதன் பலவீனமானா மனக்குழப்பம் ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாம கொஞ்சம் சிந்தனையில குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்ம நினைக்கிறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு மாரி இருக்கும். அதே மாரி கையில பணப்புழக்கம் தங்கவே தங்காது. அதிகமா செலவு வரும். பணத்த வந்து சேமிக்கவே முடியாது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில, இது எல்லாமே சரியாகணும் அப்படின்னாக்க, முருகப்பெருமான கட்டாயம் வழிபாடு செய்யணும். 6 முகன் இருக்க 7 முகம் தான் பயம் வேணாம். இருந்தாலும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, கடன் வாங்காத அளவுக்கு உங்க வருமானத்தை ஏற்படுத்துறாரு. வருமானத்துக்கு ஏற்ப செலவும் இருக்கும். சொல்லப்போனா முதல் 15 நாட்கள் தடை, தாமதம் இருந்தாலும் 16ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் அதிபதியான சூரியன் ராசியில உச்சம் அடையறதுனால, இந்த அமைப்பு உங்க நல்ல அமைப்புங்க. பிள்ளைகளால சந்தோஷம் வரும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். சின்ன வயசுல இருக்கவங்க காதல் சார்ந்த விஷயங்கள்ல, லட்சியங்கள்ல, திருமணத்துல, வேலையில எல்லா விதங்கள்லயுமே நல்லது நடக்கும். அரசு வேலை சார்ந்த விஷயங்கள்ல முயற்சி செய்யறவங்களுக்கு வேலை அமைப்பு உண்டாகுதுங்க. அப்பா, குழந்தை இந்த மாரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. பண வரவுக்கு குறைவே இருக்காது. முன்னாடி செலவு வந்தாலும் பண வரவு வந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒரு வேலை மாற்றம் உண்டாகும். தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. புதிய தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறீங்களா? அருமையான காலகட்டம். தாராளமா தொடங்கலாம். அதுவும் விரய சனி பாதிப்பு வந்து பெருசா உங்களுக்கு இருக்கவே இருக்காது. உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த மாதமா தான் இந்த மாதத்த நம்ம சொல்லி முடிக்கலாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். மேஷ ராசிகளுக்கு ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்த்திருக்கோம். இப்ப தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன்களையும் பார்த்துடலாங்க. அஸ்வினி நட்சத்திரம். நினைச்சதை சாதிக்கணும்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு பொருளாதார நிலையில உயர்வு. முயற்சியில ஏற்பட்ட தடைகள் விலகுது. நினைச்சதை சாதிச்சுக்க முடியும். புதுசா இடம் வாங்குறது, வீடு வாங்குறது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள். ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. காவல், பேரிடர் மீட்பு பணியில வேலை பார்க்கறவங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது. உங்களுடைய நட்சத்திரநாதன் கேது மாதம் முழுவதுமே ஜெயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால எடுத்த வேலை எல்லாமே முடியும். உத்தியோகத்துல ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். எதிரிகளால உங்களுக்கு ஏற்படுத்த நெருக்கடிகள் நீங்க போகுது. உடல் மனநிலை சீரா இருக்குது. வருமானம் அதிகமாகும். வரியஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவானால செலவு அதிகரிச்சாலும் கேது பகவான் உங்களை சமாளிக்கிறார். அதே மாதிரி பணியாட்களை பொறுத்திருக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு எதிர்பாராத மாற்றம் ஏற்படும். அரசு வழி முயற்சிகள் தள்ளி போனாலும் இந்த மாதத்துல கட்டாயம் அரசு வழியில அனுகூலம் உண்டு. ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா தொழில் காரணமா வெளியூருக்கு போறது, வெளிநாட்டுக்கு போறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி சுக்கிர பகவான் வக்ரகதியில இருக்கிறதுங்கிறது குடும்பத்துல சின்ன சின்ன ஒரு சலசலப்பையும், அவசர தேவைக்காக நகையை வந்து விக்கிறது, வாங்குறது இந்த மாதிரியான சூழ்நிலையும் உருவாக்குவாரு. பட் இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா ஒரே ஆளா அதை சமாளிக்கிறது கேது பகவான் தாங்க. இப்ப என்ன பண்ணணும்? சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சங்கடத்தை கொடுப்பாரான்னு கேட்டேன்னாக்கா, வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன். நகை விஷயத்துல கவனமா இருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது. அடுத்த பரணி நட்சத்திரம். எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமா செயல்படக்கூடிய உங்களுக்கு உடைய ராசிநாதன் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றாரு. இதனால இதுவரைக்கும் தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நடக்க போகுது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகுது. செல்வாக்கு உயரப்போகுது. துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலையை உண்டாக்குறாரு. செல்வாக்கு அதிகமாகுது. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரனும் வக்ரமாக சஞ்சாரம் பண்றதுனால, சூரியனும் ராகுவும் அங்கேயே இணைந்திருக்கிறதுனால, இது ஒரு பக்கம் உங்களுக்கு யோகம் தாங்க. கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி மறியுது. அந்நியர்களால குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகுது. ஆசையோட ஒரு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்க அது நிறைவேறும். ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்த வித்துட்டு வேற ஒரு நல்ல இடத்த வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு பக்க பலமா இருக்காங்க. நினைச்ச வேலையை நடத்தி கொடுப்பாங்க. முடங்கி கிடந்த தொழில கூட முன்னேற்ற பதவிக்கு கொண்டு போவாங்க. இது ஒருத்தருக்குள்ள வேலை பார்க்குறீங்க, தனியார் துறையா, அரசாங்க துறையா, இல்ல கூலி வேலை செய்தாலும் சரிங்க, உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கும். உடல்நிலையில முன்னேற்றம் இருக்கும். எதிரிகளால ஏற்படுத்த தொல்லைகள் விலக போகுது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சாதகமாகுது. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள், பதவிகள் வரும். அதே மாதிரி பல நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க. டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று செயல்பட்டீங்க அப்படின்னாக்க பொதுத் தேர்வுகளை அதிக மதிப்பெண்களை பெற முடியும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக செய்யக்கூடிய உங்களுக்கு உடைய நட்சத்திரநாதன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை சஞ்சாரம் பண்றது இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்களை மாத்தி சுபக்ஷ நிலையில வந்து அமராரு. பண விவகாரங்கள் இருந்த சங்கடங்கள் மறையுது. சுப செலவுகள் அதிகமாகுது. உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. அரசு வழி முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. செல்வாக்க உயர்த்தி வைக்கிறாரு. அனைத்திலுமே இருந்து உங்களை வந்து குரு பகவான் பாதுகாத்து நிற்கிறாரு. நோய் நொடிகள் ஏற்பட்டாலும் அது வந்து மருந்து மாத்திரையால குணமாக போகுது. மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்பட போகுது. செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம். ஒரு சில வந்து புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க. அதுக்கான முயற்சிகள்லையுமே வெற்றி உண்டு. நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும். குறிப்பா மாசத்துடைய முற்பகுதியில உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம்ங்கிறது எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்கிறாரு.
உங்களுக்கு சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சாதகமா சஞ்சாரம் பண்றது தொழில் வியாபாரத்துல முன்னெடுத்து கொடுக்குறாரு. உத்தியோகத்துல ஏற்படுற பிரச்சனைகள் விலகுது. நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நடத்தி முடிக்க முடியும். வரவு செலவுகள்ல கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. பொன் பொருட்கள்ல எச்சரிக்கை அவசியங்க. வெளியூருக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும்னாக்க அதுல பாதுகாப்பு இல்லாம எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேணாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க. சோ இது வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு ஏற்றமும் மாற்றத்தையும் தரக்கூடிய மாதமா தான் அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களை பொறுத்த வரைக்குங்க, என்னதான் சாதகமான நாட்களாக இந்த மாதம் முழுக்க இருந்தாலும் இன்னும் சிறப்பாக இருக்க அனுதினமும் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும். அனுதினமும் முடியாத பட்சத்துல நீங்க கோயிலுக்குள்ளன்னு போக வேணாம், வீட்டுல பூஜை புனஸ்காரங்கள் பண்ண வேணாம். டெய்லி வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை 7 முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை பாருங்க. எல்லாமே ஜெயமே, எல்லாமே வெற்றி தான். இல்லம்மா என்னால பூஜை புனஸ்காரம் பண்ண முடியும், கோயிலுக்குள்ளன்னு போக முடியும்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகப்பெருமான ஆலயத்துக்கு போயிட்டு தேனும் தினைமாவும் கலந்து அவருக்கு நெய்வேத்தியம் கொடுக்கறதும், சிவப்பு அரளி மலர்களால அவருக்கு அலங்காரம் செஞ்சு அவருக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் கைகூடும். நிலையான செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். குறிப்பா உங்களை யாரும் எதிர்க்க முடியாத அளவுக்கு உயர்வை தொட முடியும். சோ 100% மேஷராசிக்கு ஏப்ரல் மாதம் வெற்றி தான் கொடுக்க போகுது. வெற்றி வேலன் அருளால் செய்யக்கூடிய செயல்கள் யாவும் வெற்றி பெறும். உங்க மனபாரத்தை எல்லாத்தையும் முருகப்பெருமான் கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியா இருங்க. உங்களுக்கு வேண்டியது அந்த முருகப்பெருமான் நிச்சயம் கொடுப்பார். நம்பிக்கை மட்டும் வைங்க. உண்மையான பக்தியோட அந்த முருகப்பெருமான ஒரு வாட்டி கூப்பிடுங்க. யாம் இருக்க பயம் வேண்டும் வேலோடையும் மயிலோடையும் வருவார். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்த கடவுள் இருக்க, கருணை மூர்த்தி இருக்க, கவலை இல்லாத வாழ்க்கையே அந்த கந்த கடவுள் உங்களுக்கு அருளிடுவார். அதே மாதிரி உங்களால முடிஞ்சதுன்னா, திரும்ப சொல்லுங்க, உங்களால முடிஞ்சதுன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதாவது கடல் போல துன்பம் வந்தாலும் சரிங்க, கவலைகள் இல்லைன்னு சொல்லிட்டு கரைய பாருங்க. உனக்கு நான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி திருச்செந்தூர் முருகப்பெருமான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பார். ஏழ்மை அகற்றி கந்தா யமபயம் போக்கிடுவீர், அசையாத நெஞ்சகத்தில் அறிவாக நீ அருள்வாய், அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய், பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு. ஓ முருகப்பெருமானை போற்றி போற்றி. வந்த கஷ்டங்கள் விலகி வெற்றி தொடரட்டும். வரக்கூடிய கஷ்டங்களும் விலகி வெற்றியாக மாறட்டும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.